மாவட்டம் எட்டயபுரம் அருகே சிந்தலக்கரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. திமுக வேட்பாளர் கனிமொழி, ஐயுஎம்எல் வேட்பாளர் நவாஸ்கனியை ஆதரித்து முதலமைச்சர் பரப்புரை மேற்கொள்கிறார். முதலமைச்சர் வருகையொட்டி தூத்துக்குடியில் பலத்த காவல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து காய்கறி சந்தை பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தூத்துக்குடி ராஜாஜி பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காமராஜர் காய்கறி மார்க்கெட்டில் வாக்கு சேகரித்தார். காய்கறி மார்க்கெட்டை விரிவுபடுத்த முதலமைச்சரிடம் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி காமராஜர் காய்கறி மார்க்கெட்டில் காய்கறிகளின் விலை நிலவரத்தையும் முதலமைச்சர் வியாபாரிகளிடம் கேட்டறிந்தார். நீலகிரி மாவட்டத்தில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தவும் நிலச்சரிவுகள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உதகையில் பேட்டியளித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், 2Gயா மோடிஜியா என்றால் மக்கள் மோடிஜி பக்கம்தான் இருப்பார்கள் என்று தெரிவித்தார். மேலும் 2G வழக்கு தற்போது உயர்நீதிமன்றம் மறு விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த விசாரணையின் மீது தீர்ப்பு விரைவில் கூட வரலாம் எனவும், ஜனநாயக நாடு, ஆனால் இங்கு வாக்குக்கு மதிப்பில்லை என்றும், நாங்கள் பணத்தை நம்புவதில்லை, ஆனால் 2G ஊழல் செய்த கட்சி வேண்டுமானால் பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து வரலாம் என்று காட்டமாக பேசினார். இன்னைக்கு மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் ஊட்டியில் ரொம்ப ஹையஸ்ட் மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட். இன்னுமே எலக்ட்ரிசிட்டி இல்லாத கிராமங்கள் இன்னும் பழைய சட்டத்தை வச்சிருக்கோம். அதெல்லாம் பாராளுமன்றத்தில் நேர்மையாக, நாணயமாக, உறக்கமாக பேசக்கூடிய ஒரு எம்பி வேண்டும். மக்கள் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசணும். இன்னைக்கு அண்ணன் முருகன் அவர்கள் செய்வாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். இதை பற்றி ஒரு மாநில தலைவராக நான் அதிகமாக பேச விரும்பல. இன்னைக்கு இணையமைச்சராக இந்த தேர்தல் போட்டியிடுறாங்க. வெற்றி பெறும் பொழுதும் இந்த கட்சி அண்ணன் முருகன் அவர்களுக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கத்தான் போகுது. அப்ப ஊட்டி மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் களத்தில் கிடைக்கும். ராஜா அந்த மாதிரி 6 மாசத்துக்கு ஒருக்கா எட்டி பார்ப்பாரு. அப்படியே மேட்டுப்பாளையம் வந்து வண்டி திருப்பிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி எம்பி வேணுமா? எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கு. மக்கள் இன்னைக்கு கட்சியை தாண்டி நீங்க ஓட்டு போகணும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆன்லைன் செயலியில் கடன் பெற்ற பெண்மணிக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்ததால் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அன்னை தெரசா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 42 வயதான பெண்மணி. இவர் டெய்லராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது குடும்ப மருத்துவ தேவைக்காக ஆன்லைனில் ஒரு செயலியில் கடன் பெற்று 3 பிரிவுகளாக பணத்தினை திரும்ப செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் இன்னும் தங்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்று அந்த செயலியில் தொடர்புடைய சிலர் மிரட்டி வந்துள்ளனர். மேலும் தாங்கள் சொன்ன பணத்தினை செலுத்தாவிட்டால் புகைப்படத்தினை ஆபாசமாக சித்தரிப்பு செய்து இணையதளத்தில் பதிவு செய்து விடுவோம் என்று அந்த பெண்மணியிடம் மிரட்டி வந்ததால் மனமுடைந்த அவர் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இதுகுறித்து அவரது குடும்பத்தினர் காவல்துறையினருக்கு புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் அந்த பெண்மணியிடம் பேசி தைரியம் கொடுத்தது மட்டுமின்றி இதுபோன்ற மிரட்டல்களுக்கு சைபர் கிரைமில் புகார் அளியுங்கள், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதனால் தனது எண்ணத்தினை மாற்றிக் கொண்டதாகவும் கடந்த 4 நாட்களாக கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியதாக அந்த பெண்மணி தெரிவித்தார். ஒசூர் அருகே உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 1.5 லட்சம் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். கர்நாடக மாநிலம் அணைக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். இவர் வீடு கட்டுவதற்காக வங்கியில் இருந்து ரூபாய் 1,50,000 பணத்தை எடுத்துக்கொண்டு ஒசூரில் கட்டுமான பொருட்களை வாங்க மினி லாரியில் சென்றார். அப்பொழுது அவருடைய வாகனத்தை பறக்கும் படையினர் பூனப்பள்ளி பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற ரூபாய் 1,50,000 பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட தொகையை ஓசூர் சார் ஆட்சியர் பிரியங்கா அவர்களிடம் பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். பின்னர் அவர்கள் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். சுற்றுலா பயணியிடமிருந்து தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்த தொகையை மாவட்ட தேர்தல் அதிகாரி அருணாவின் உத்தரவின்படி திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. எதிர்வரும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால் விதிமுறைகள் நடைமுறையில் உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் டபுள் ரோடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகளுடன் கூடிய குடும்பத்தினர் கோவை விமான நிலையத்தில் இறங்கி வாடகை டாக்ஸியில் உதகைக்கு சுற்றுலா வந்து கொண்டிருந்தனர். அந்த வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டதில் ரூபாய் 69,400 இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
அதனை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அப்போது சுற்றுலா வந்த பஞ்சாபை சேர்ந்த பெண்மணி தங்களுக்கு தெரியாது என்றும் தாங்கள் சுற்றுலா வந்தும் பணத்தை திருப்பிக் கொடுத்து விடுங்கள் என்று கதறி எழுதார். இது தொடர்பான தகவலை அறிந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மு. அருணா உத்தரவின்படி கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி கௌஷிக் தலைமையிலான குழு அவர்களுடைய ஆவணங்களை பரிசோதனை செய்ததில் அவர்கள் சுற்றுலா வந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குன்னூர் கோட்டாட்சியர் சதீஷ் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் மகிழ்ச்சியுடன் அதனை பெற்றுக்கொண்டு திரும்ப சென்றனர். மாவட்ட தேர்தல் அதிகாரியின் உடனடி நடவடிக்கை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.